வெல்கம் டு லேர்னிசி. இன்றைக்கி நம்ம இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இஃப் கிளாஸ் அண்ட் கண்டிஷனல் கிளாஸஸ் இந்த மாதிரி சென்டென்ஸில் ஒரு 2 to 3 மார்க்ஸ் எல்லா எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம், இங்கிலீஷ் செக்ஷன் இருந்ததுனாக்கா அதில் எப்படியும் ஒரு 1 or 2 சென்டென்ஸ் இஃப் கிளாஸில் எய்தர் மேட்ச் த ஃபாலோயிங் வரும், இல்லைனாக்கா இஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு மெயின் சென்டென்ஸ் கேட்பாங்க. ஸோ இஃப் கிளாஸை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கண்டிஷனல் சென்டென்சஸ்னு பார்க்க போகிறோம். ஒரு கண்டிஷனல் சென்டென்சஸ்னால் என்ன? டிஸ்கிரைப் த கண்டிஷன் ஃபார் அ பர்டிகுலர் ரிசல்ட் டு ஹேப்பன். ஒரு ரிசல்ட் நடக்க போகுது பேஸ்ட் ஆன் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் மூலமாக அந்த ரிசல்ட் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது கண்டிஷனல் சென்டென்சஸ். இன்னும் எப்படி சொல்லணும்னாக்கா, சென்டென்ஸ் இண்டிகேட்ஸ் ப்ரெடிக்ஷன், இன்டென்ஷன், பாசிபிலிட்டி, ஸ்பெகுலேஷன். அந்த சென்டென்ஸோட கோர் மீனிங் எப்படின்னாக்கா, ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும், இல்லை ஸ்பெகுலேஷன், இன்டென்ஷன். இன்டென்ஷன்னா இந்த மாதிரி நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது தான் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வின் த லாட்ரி ஐ வில் கோ டு சிட்னி. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் ஐ வின் த லாட்ரி, இப்போ நான் அந்த லாட்ரி வின் பண்ணினாக்கா ஐ வில் கோ டு சிட்னி. அந்த லாட்ரி மூலமாக நான் சிட்னிக்கு ட்ராவல் பண்ணுவேன். இது இஃப் சென்டென்ஸ் வர்றதுனால இந்த கண்டிஷன் நடந்ததுனாக்கா, லாட்ரி நான் வின் பண்ணால் ஐ வில் கோ டு சிட்னி, அல்டிமேட்லி இந்த ரிசல்ட் நடக்கும் அப்படிங்கிற பிரதிபலிக்கிறது தான் இந்த இஃப் கண்டிஷன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் டியூரிங் எக்ஸாமினேஷன் ஐ வில் கெட் யூ எ வாட்ச். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் டியூரிங் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினா இது ஒரு கண்டென்ஸ், இது ஒரு கண்டிஷன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஐ வில் கெட் யூ எ வாட்ச். இந்த வாட்ச் கிடைக்கிறது ஒரு ரிசல்ட்டு அல்டிமேட்டாக. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்ஸ். கண்டிஷனல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரியல் கண்டிஷனல், ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனல், தென் இம்பாசிபிள் கண்டிஷனல். ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரியல் கண்டிஷனல். ரியல் கண்டிஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர் ஆர் எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் இன்டென்ஷன் ஆர் பாசிபிலிட்டிஸ். ரியல் கண்டிஷனலோட சென்டென்ஸ் மீனிங் எப்படி இருக்குனாக்கா, ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. இந்த கண்டிஷன் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்குது, இப்போ ப்ரெசென்ட்டில் இது பண்ணாக்கா ஃபியூச்சரில் ரிசல்ட்டு மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்க சென்டென்ஸ் தான் ரியல் கண்டிஷனல். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் வெர்ப் ஆர் V1 வெர்ப் ஃபார்ம் ஆஃப் 1. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிவன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அது V1ங்கிறது ட்ரைவ். if plus subject simple present of V1 plus object, comma, then subject plus simple future or will or verb 1. V1ங்கிற verb form of 1 plus object. இதுதான் ஃபார்மட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இஃப் he runs fast he will definitely win the race. இந்த இஃப் சென்டென்ஸோட ஃபார்மட் எப்படி இருக்குனாக்கா, இஃப் சப்ஜெக்ட், இஃப் இருக்குது, சப்ஜெக்ட் he, she, it, அது இல்லைனா பேர் இருக்கலாம், ராமு, ராஜு அப்படின்னு, ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். அந்த வெர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கணும். அது ஷார்ட்டாக V1ன்னு சொல்லலாம். ரன்ஸ் ஃபாஸ்ட், ரன்ஸுங்கிறது ப்ரெசன்ட் வெர்பு. ஹீ வில் டெஃபினெட்லி வின் த ரேஸ், கமா, சப்ஜெக்ட் ஹீ, சிம்பிள் ஃபியூச்சர் ப்ளஸ் வில். அந்த வில் டெஃபினெட்லி வின்ஸ் த ரேஸ்ன்னு இருக்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் வெர்பு. ஹீ வில் டெஃபினெட்லி வின்ஸ் த ரேஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு. இந்த ரியல் கண்டிஷனல் எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், இப்போ ப்ரெசண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஓடினா அப்படின்னாக்கா, அப்படின்னா அந்த பையன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் டெஃபினெட்லி வின்ஸ் த ரேஸ். ஃபியூச்சரில் கண்டிப்பாக வின் பண்ணுவான், விச் மீன்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கான், ஃபியூச்சரில் கண்டிப்பாக வின் பண்ணுவான் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது ரியல் கண்டிஷனல். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் ஐ வில் கிவ் யூ எ சாக்லேட். இஃப் யூ ஃபினிஷ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு. யுவர் ஹோம்ஒர்க் இது ஆப்ஜெக்ட். ஐ வில் கிவ் யூ யுவர் சாக்லேட். இஃப் இது இஃப் சென்டென்ஸ். இது மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ யுவர் சாக்லேட். அந்த வில் கிவ் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அந்த சென்டென்ஸே அதுதான் நம்ம ஃபார்மேட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிஷன் கான்ட்ரரி டு த ஃபேக்ட்ஸ், very improbable speculation about future result which is not true in present. பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுதுனாக்கா, கண்டிஷன் கான்ட்ரரி டு த ஃபேக்ட்ஸ். இந்த சென்டென்ஸோட ஃபேக்ட்ஸ் படி பார்த்தாக்கா, இந்த கண்டிஷனுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் ஒரு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு
மீனிங் வந்து கொடுத்ததுனாக்கா மெயின் கிளாஸில் அதுதான் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். அந்த ஃபியூச்சரில் இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது, விச் இஸ் நாட் ட்ரூ இன் ப்ரெசன்ட், அதுதான் சொல்கிறாங்க. அதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்பு. பாஸ்ட் வேர்ப் இல்லைனா வேர், வாஸ் இந்த மாதிரி இருக்கலாம். வேர் ஆர் ஹேடு மட்டும் அந்த வெர்பாக வந்துருக்கலாம். ஆர் B2 வெர்ப் ஃபார்ம் ஆஃப் 2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கமா மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஷுட் ப்ரெசன்ட் வேர்ப் ஆர் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் அதோட ஃபார்மெட்டு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஐ ஹேட் எ பென் ஐ வுட் கிவ் இட் டு யூ. இந்த ஃபார்மட் படி பார்த்தீங்கன்னா இஃப் இருக்குது, ஐங்கிற சப்ஜெக்ட்டு, ஹேட் அ பென், ஹேடுங்கிற ஒரு பாஸ்ட் வெர்ப் மட்டும் இருக்குது. இந்த ஹேட் பீன் அப்படின்னு வந்துன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு, வெறும் ஹேட் மட்டும்தான் வரும் இந்த சென்டென்ஸில். இஃப் சென்டென்ஸ் இஃப் ஐ ஹேட் எ பென் கமா ஐ வுட் கிவ் இட் டு யூ. இந்த மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வுட் கிவ், வுட்டுங்கிறது வுட்டு ஷுட்டு அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது போக கிவ்ங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப் ஆக்கணும். ப்ரெசன்ட் வேர்ப் B1. கிவன் அப்படின்னாக்கா கிவன்கிறது V2 வேர்ப் ஃபார்மு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது மாதிரி போயிடும். இது வந்து வேர்ப் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் வேர்பு கிவ் இட் டு யூ. இந்த இட் டு யூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இஃப் ஐ வேர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் டூ எ கிரேட் ஜாப். இஃப் ஐ வேர், இந்த வேருங்கிற வேர்டு வந்து கீவேர்டு. இந்த வேருங்கிற வேர்டு வச்சு இது வந்து செகண்ட் டைப் கண்டிஷன், ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் கண்டுபிடிக்கலாம். தென் பிரைம் மினிஸ்டர் ஆப்ஜெக்ட்டு, இந்த வேர்னு வந்தாலும் அல்டிமேட்டாக வுட்டுன்னு வரணும். தென் வுட் டூங்கிறது வந்து ப்ரெசன்ட் வேர்பு, அதான் நம்ம ஃபார்மேட்லேயும் இருக்குது, ப்ரெசன்ட் வேர்ப். வுட் டூ ஏ கிரேட் ஜாப். இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன்ஸ் படி இருக்குது. இந்த 2 சென்டென்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் எ பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் டூ எ கிரேட் ஜாப். இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் எ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான சென்டென்ஸு. அந்த மாதிரி ஒரு இம்பாசிபிளான இமேஜினரி, இந்த மாதிரி கற்பனையில் வர்றது, இந்த மாதிரி ஒரு மீனிங் வர்றது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைப் இம்பாசிபிள் கண்டிஷன். டெஃபினேஷன்: ஸ்பெகுலேட் அபவுட் த பாஸ்ட் ரிசல்ட் ஆஃப் த கண்டிஷன் தட் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். இந்த டெஃபினேஷன் படி பார்த்தாக்கா இம்பாசிபிள் கண்டிஷனுங்கிறது பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் இம்பாசிபிள் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இஃப், இந்த இம்பாசிபிள் கண்டிஷனோட ஃபார்மட்ஸ் வந்து இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3. இந்த இஃப் சப்ஜெக்ட்டும் காமனாக இருக்கும் ஆப்ஜெக்ட்டு. இந்த நடுவில் இருக்கிறது தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 இருக்கும். அந்த வெர்பு 3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வெர்பு. ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் அப்படிங்கிற அந்த கிவன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ், ஷுட் ஹேவ், மைட் ஹேவ் இந்த மாதிரி ப்ளஸ் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் அதோட ஃபார்மெட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேட் ஒன் த லாட்ரி ஐ வுட் ஹேவ் கான் டு காஷ்மீர். நெக்ஸ்ட்டு இஃப் வி ஹேட் ஃபவுண்ட் இட் இயர்லியர் வி வுட் ஹேவ் ப்ரெசன்டட் இட் டு தம். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் இருக்க அந்த வேர்டு வந்து ஹேடு ப்ளஸ் வெர்பு 3. இந்த கண்டிஷன் அந்த ஃபார்மேட் படி ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 வந்திருக்கு. இந்த ஓன்கிறது வின் ஓன் அப்படிங்கிறது தேர்டு B3ங்கிற ஃபார்மேட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளான வெர்பு வந்து ஓன். வின்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஓன். இஃப் ஐ ஹேட் ஓன் த லாட்ரி ஐ வுட் ஹேவ், அந்த ஹேட் வெர்பு 3 வந்துச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து வுட் ஹேவ் வெர்பு 3. இப்போ ஓன்கிறது வேர்டு இல்லாமல் இஃப் ஐ ஹேட் த சம் அதர் ரன்ஸ் லாட்ரி அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா தென் நீங்கள் வந்து இது வந்து ஒரு செகண்ட் டைப் அப்படின்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். இதில் வந்து இஃப் ஐ ஹேட் ஓன் த லாட்ரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ஸோ இது வந்து தேர்டு ஃபார்மேட்டு. தேர்டு ஃபார்மேட்டுக்கு இஃப் கிளாஸில் ஹேட் வெர்பு 3 வந்தால் மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் வெர்பு 3. இந்த வுட் ஹேவ்ங்கிறது ஃபார்முலா படி வரணும். அந்த வெர்பு 3 வந்து கான், கான் அப்படிங்கிற வந்து வெர்பு 3 வந்திருக்கு. வுட் ஹேவ் வெர்பு 3 டு காஷ்மீர். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் வி ஹேட் ஃபவுண்ட் இட் இயர்லியர் வி வுட் ஹேவ் ப்ரெசன்டட் இட் டு தம். இந்த ஹேட் வெர்பு 3 அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்ததுனால மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் வெர்பு 3 வந்திருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் இம்பாசிபிள் கண்டிஷனல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குயிக் ஓவர்வியூ போய்க்கலாம். ஆல்மோஸ்ட் மொத்தமே இந்த வந்து 3 டைப்ஸ் தான் இருக்குது இஃப் கிளாஸில். இந்த 3 டைப்ஸ் மூலமாக தான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் தேர்டு டைப்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வந்து இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருந்தால் மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சர் வரணும். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட்னாக்கா மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர், அதில் வந்து வில், அந்த இந்த வில் அப்படிங்கிற வேர்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
சிம்பிள் ஃபியூச்சர், அதாவது வில் ரன், வில் கோ, அந்த மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர், அது டென்ஸே தானே. ஆர் அந்த வேர்ப் வந்ததுனாக்கா வி ஃபார்ம், ப்ரெசன்ட் வேர்ப் வந்து இன்க்ளூட் பண்ணணும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். செகண்ட் டைப் வந்து இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வெர்பு. பாஸ்ட் வெர்பா அதாவது வேர் அப்படின்னு இருக்கலாம், இல்லை வெறும் ஹேடு மட்டும் இருந்தது, அப்படி இல்லாட்டி வெர்பு டூ, பாஸ்ட் பர்ஃபெக்ட் வெர்பு டூ அந்த இருந்ததுனாக்கா மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஷுட் அப்புறம் ப்ரெசன்ட் வெர்பு. இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் வெர்ப் மட்டும்தான் வரும். அதுவே தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கிளாஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வரும். இப்போ தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப் வந்து இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் வெர்பு 3, ஹேட் ப்ளஸ் வெர்பு 3 வந்துனாக்கா மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் வெர்பு 3 வரும். இந்த 2 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வெறும் ஹேடு மட்டும் வந்துனாக்கா வுட்டு ஷுட்டு இந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பு யூஸ் பண்ணணும். அதுவே இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 வந்துனாக்கா மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் ஆர் ஷுட் ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 இது வரணும். இங்கே வந்து ஹேட் ஆர் மே அந்த மாதிரி கொடுத்துருந்தாக்கா இங்கே வந்து மைட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வுட்டு குட்டு ஷுட்டு இதில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த வுட் குட் மைட் அது எல்லாமே ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளானது தான். இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் இந்த 3 தான் ஒரு மெயின் டைப்ஸு. இந்த 3 டைப்ஸ்க்கு வந்து தாண்டி எந்த கொஸ்டின்ஸும் அவ்வளோ வர்றதில்ல. இந்த தேர்ட் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப்பு. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் வந்து இதான் கேட்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கீவேர்டே ஆக்சுவலாக கொடுத்துருவாங்க. எப்படின்னாக்கா ஒரு சைடு இஃப் கிளாஸ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹேட் வெர்பு 3 அப்படின்னு வந்துடும். ஹேட் வெர்பு 3 வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வுட் ஹேவ் ஷுட் ஹேவ் ஆர் குட் ஹேவ் இதில் எது வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு வெர்பு 3 அந்த ஃபார்மெட் இது பண்ணணும். உங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வுட் ஹேவ் ப்ளஸ் இந்த வெர்பு 3 இந்த பார்ட்டிசிபிள் இல்லாமல் சிம்பிள் வெர்பு அந்த மாதிரி இருக்கும் V1 ஃபார்மெட்டில். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வுட் ஹேவ் ப்ளஸ் V3 இந்த மாதிரி இருக்கும். எது கரெக்டோ அதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கரெக்ட் ஆன்சர் வந்து வுட் ஹேவ் வெர்பு 3. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆஃப் UPSC, TNPSC, SSCலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ், ஒரு 5 டஃப் கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வுட் ட்ரை டு ஃபைண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் இன் இங்கிலீஷ் இஃப் ஐ வேர் யூ. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எய்தர் இஃப் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் சென்டென்ஸ். சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா மெயின் சென்டென்ஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இஃப் சென்டென்ஸ் வருது. இது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸஸ் டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இஃப் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஃப்ங்கிற கீவேர்டு வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து செகண்ட் டைப்பில் வருது. இஃப் ஐ வேர் யூ அந்த வேருங்கிற வேர்டு வரனால இது வந்து ஒரு செகண்ட் டைப்பு ஹைப்போதெட்டிக்கல். ஸோ அல்டிமேட்டாக மெயின் கிளாஸில் வந்து வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு ட்ரை, அந்த வுட்டு ப்ளஸ் ட்ரை அப்படின்னு வரும். இதில் ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னாக்கா இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு பார்த்துட்டு இந்த வேருக்கு வந்து வுட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ட்ரைடு அந்த மாதிரி V3 இருக்கும் அதெல்லாம் சூஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ராங். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஐ வுட் ட்ரை டு ஃபைண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் இன் இங்கிலீஷ். நீங்கள் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறம் அந்த 3 ஃபார்மேட் நீங்கள் மனப்பாடம் பண்ணினாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்னஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், had it not rained the farmers would have lost all of their crops. இந்த ஹேடுங்கிற வேர்டு அது நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா இது வந்து ஒரு செகண்ட் ஃபார்மேட் அப்படின்னு மோஸ்ட்லி நிறையவே சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சென்டென்ஸில் இருக்க ட்ரிக்கி பார்த்தீங்கன்னாக்கா had it not rained இந்த வெர்பு பார்த்தீங்கன்னாக்கா வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. அந்த இடையில அந்த நாட் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான வேர்டு. அந்த நாட்டு மேபி இருக்கலாம் இல்லை இல்லாமலும் போகலாம். இங்கே நாட் இருக்கனால இங்கேயும் கூட நாட் ஜாயின் பண்ணி சில வேர்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் அந்த வெறும் ஹேடு மட்டும் இருக்குது, ஹேடுக்கு அப்புறம் இட்டு வந்துருச்சு அப்படிங்கிறனால இது செகண்ட் டைப்பு அப்படின்னு நிறைய பேர் சூஸ் பண்ணி ராங்காக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுனாக்கா ஹேடு ப்ளஸ் அந்த ஹேடுக்கு இருக்குது, அது போக அந்த வெர்பு பார்க்கணும். வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் டைப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வுட் ஹேவ் லாஸ்ட் அப்படின்னு இருக்கும். லூஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் வெர்பு, லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஹேட் வெர்பு 3 வந்தாலே இதில் வந்து வுட் ஹேவ் வெர்பு 3, இது அதே மாதிரி வுட் ஹேவ் லாஸ்ட் வெர்பு 3 ஆல் ஆஃப் த கிராப்ஸ். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் ஐ நியூ ஹர் நம்பர் ஐ வுட் கால் ஹர் அப். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் ஐ நியூ அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்ட் வெர்பு. அந்த பாஸ்ட் வெர்போட எக்ஸ்ட்ரா இன்னும் எந்த வேர்டும் வரல, அதாவது ஹேட் பீன் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ அந்த நியூங்கிற ஒரு பாஸ்ட் வேர்டு ஒரே ஒரு வேர்பு இருந்தனால இது வந்து செகண்ட் டைப்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெயின் கிளாஸில் வெறும் வுட்டு ஷுட்டு ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு அதான் ஃபார்மேட்டு.
அதே மாதிரி வுட்டு ஷுட்டு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதோட ப்ரெசன்ட் வெர்பு எதில் இருக்கோ அந்த ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதான். ஐ வுட் கால், காலுங்கிறது ப்ரெசன்ட் வெர்பு, கால்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஃப் இட் ரெயின்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் பி இன் ட்ரபிள். இஃப் இட் ரெயின்ஸ், அந்த ரெயின்ஸுங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்பு வந்து இங்கே வந்து இந்த இஃப் கிளாஸில் வந்து வெறும் வெர்ப் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த வெர்ப் மட்டும் வந்திருந்தாக்கா மேபி இது ஃபஸ்ட்டு டைப் இல்லைனா செகண்ட் டைப்பாக இருக்கும். இந்த வெர்பு பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ்னு ப்ரெசென்ட் வெர்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைப்பில் இஃப் கிளாஸில் ப்ரெசென்ட் வெர்பு இருந்ததுனாக்கா மெயின் கிளாஸில் வந்து சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். ஸோ சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஐக்கு வந்து பில்லு இல்லைனா ஷெல் எதுனா போடலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் கண்டிப்பாக பில்லு ஷெல்லோட ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் வெர்ப் தான் இருக்கும். ஐ வில் பி இன் ட்ரபிள். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வுட்டு இந்த மாதிரி ஷுட்டு எதையும் வந்து தப்பாக போட்டுறக்கூடாது. ஹேட் ஷி நாட் நோன் அபவுட் இட் ஷி வுட் ஹாவ் ஸ்டேட் லாங்கர். இந்த ஹேடுங்கிற வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் சென்டென்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேடுங்கிற அந்த வேர்டை பார்த்து இந்த கீவேர்டை பார்த்துட்டு ஹேட் ஷி, அந்த ஹேடுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து செகண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு had she not known about it she would stayed longer. அந்த she would அதுக்கப்புறம் அந்த have விட்டுட்டு she would stayed அப்படின்னு செகண்ட் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன அப்படின்னாக்கா ஹேடுங்கிற வேர்டு இருக்குது, அது ஓகே செகண்ட் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து செகண்ட் இல்லை தேர்டு ரெண்டுலேயுமே ஹேடு வரும். அந்த தேர்டு அப்படிங்க எப்படி கண்டுபிடிக்கிறனாக்கா அதோட வெர்பு பார்த்தீங்கன்னாக்கா நோன் அப்படின்னு இருக்கும். வெறும் நோ இல்லை நோஸ் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஓகே செகண்ட் ஃபார்மேட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வெர்பு பார்த்தீங்கன்னாக்கா V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹேட் ஷி நாட் நோன் அபவுட் இட் ஷி வுட் ஹாவ் ஸ்டேட் லாங்கர். ஹேட் ப்ளஸ் வெர்பு 3 அப்படிங்கிறதுனால அல்டிமேட்டாக அந்த தேர்ட் ஃபார்மேட்டில் ஹேட் ப்ளஸ் வெர்பு 3னா வுட் ஹாவ் வெர்பு 3. ஸோ ஹேட் நோன்னாக்கா வுட் ஹாவ் ஸ்டேட் லாங்கர். ஸோ இந்த 5 கொஸ்டினில் வந்து இந்த செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மாதிரியான ஃபார்மேட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அது போக இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து டேரெக்டாக கண்டிஷனல் கிளாஸஸ்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு 2 to 3 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த சென்டென்ஸ் வந்து வேறு ஏதாவது எரர் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இஃப் கிளாஸை கொடுத்துருவாங்க. அந்த இஃப் கிளாஸ் நீங்கள் வந்து 3 ஃபார்மேட்டையும் தரவாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக அதோட எரரையும் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஃபார்மேட்டை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் கிளாஸில் கண்டிப்பாக நீங்கள் 100% மார்க் வந்து எந்த எக்ஸாமில் கொடுத்துருந்தாலும் ஒரு 2 to 3 மார்க்ஸ் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக 2 out of 2 or 3 out of 3 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் டு லேர்னிசி ஃபேஸ்புக் பேஜ். லேர்னிசியோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாவது டவுட்ஸ் இந்த கண்டிஷனல் கிளாஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதோட டஃப்பாக இருந்ததுன்னா ஃபீல் பண்ணினாக்கா அதை நீங்கள் சஜஸ்டும் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் தேங்க்யூ from Learning and team.